ரெடி ஸ்டார்ட். ஓகே, நம்முடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு இப்போ நமக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நான் பேசுறது ஆடிபிளாக இருக்கா? நான் பேசுறது ஆடிபிளாக இருக்கா? தேவையில்லாத ஃபைலை முதல்ல க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என் கிளாஸ் பசங்களுக்கு தேர்ட் இயரில் இன்கம் டேக்ஸுக்கு என்டையர் எக்ஸசைஸுக்கும் சொல்யூஷன் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். உங்களுக்கு புரியாத சப்ஜெக்ட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து எடுக்கிறேன் கிளாஸ். ஆனால் 8 மணிக்கு மேலே தான் எடுப்பேன். அந்த மாதிரி ஏதாவது டாபிக் இருக்கா? உங்களுக்கு புரியாத டாபிக் அப்படின்னு ஏதாவது? எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எக்ஸப்ட் சி ப்ளஸ் அது கேட்டுறாதீங்க, அது எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏதாவது இந்த ஏரியா புரியல, இல்லை இந்த அக்கௌண்ட்ஸா? அக்கௌண்ட்ஸில் என்ன புரியல? அக்கௌண்ட்ஸில் எந்த அக்கௌண்ட்ஸ்? கார்பரேட் அக்கௌண்ட்டுங்க. அவர்கிட்ட சொல்லிட்டேன், பேக் கேமரா எப்படி ஆன் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு, சார் பசங்கள் எல்லாம் திட்டாதீங்க சார், என்ன சார் வாயை மூடின்னு எல்லாம் இருக்காங்க, கேட்டால் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார், வாயை மூடின்னு இருக்காங்க சார் அப்படி. நான் சொன்னேன் இப்போலேருந்து பழகிக்கிறாங்க அப்படின்னு. நமக்கு ஐடியா சகடையே சப்பு வேர்டு, ஐடியா இருந்தால் என்ன பண்ணுறது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ரைட், ஓகே. அதாவது எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ம திங்க் பண்ண முடியாது, எல்லாருக்கிட்டையும் ஒரே எபிலிட்டியாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நம்ம கிளாஸ் எடுக்கிற மெத்தடு வேறு. நம்ம கிளாஸ் எடுக்கிற மெத்தடு நான் வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணுவேன், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத குறித்து நான் முன்கூட்டியே பிளான் பண்ணுவேன். ப்ராஜெக்ட் சம் 2020 2021. சில சமயம் எல்லாமே சொல்லிக் கொடுக்க முடியாது. வேணா ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து, ஒரு 3 பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அந்த கொஸ்டின் பேப்பரை ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். அது ஓகே தானே? ஆனால் டைமிங் தான் எனக்கு, ஏன்னா எனக்கு 6 to 8 ஒரு கிளாஸ் அப்பாயின்மெண்ட் இருக்குது. அது ரெகுலராக ஒன்று வயிற்று ஏதோ போயிட்டு இருக்கு. அது பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுனால தான் மற்ற கிளாஸ்லாம் எடுக்க முடியுது. 6 to 8 முடியாது, ஆஃப்டர் 8 வேணால் நான், இல்லைன்னா மார்னிங் 6 to 8 ரெண்டில் எந்த டைம் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுங்கள், நான் வந்து கவர் பண்ணுறேன். அன்அஃபிஷியல் ஒன்று மார்னிங் 6லேருந்து 8 அல்லது நைட்டு 8 மணிக்கு மேலே. இதுதான் இப்போ என்கிட்ட பேலன்ஸ் இருக்கிற ஷெடியூல். மார்னிங் 6 to 8 எனக்கு ஓகே தான். எஸ் சார், ஒரு 10 பேர் வந்தால் கூட போட்டேன், நான் எடுத்து சொல்லி கொடுக்கணும். ரைட்டு, எந்திரிக்கணும் அந்த நேரம். நல்லா ரைட், ஓகே. அப்போ ஈவினிங் எழுந்திரிங்க. ஓகே, ரைட், ஓகே. நம்ம இப்போ கிளாஸுக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கிரியேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் கொடுத்துருக்கேன், ஓகேவா? இந்த ஸ்டெப்பை அப்படியே பிரிண்ட் அவுட் எல்லாரும் போயிட்டு இன்றைக்கே இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு என்கிட்ட வாட்ஸ்அப்பில் நீங்கள் எடுத்த பிரிண்ட் அவுட்டை காட்டுங்க. ஒருத்தரே மாற்றி ஃபார்வேர்டு பண்ணிட்டு காட்டாதீங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து டைட்டிலில் உங்கள் பேரை எழுதி அதை எனக்கு அனுப்புங்க.
இப்போ எப்படி இருக்குது, இங்கே வந்து பிரிண்ட் அவுட் எடுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இங்கே வந்து உன் பேரை போடு, கையால் உன் பேரை போடு. ரைட்டா? உன் பேரை கையால் எழுது, பிரிண்ட் அவுட்டில் எழுதாத, கையால் எழுது. கையால் எழுதி இந்த காப்பியை எனக்கு அனுப்புங்க. ஓகேவா? பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேஜ்லேயும் உன் பேர் எழுதணும். ஒவ்வொரு பேஜ்லேயும் உன்னுடைய பேர் எழுது. அப்போ தான் வந்து ஃபார்வர்ட் ஆகாது. ஓகேவா? எப்படி வந்து நான் செக் பாருங்க. நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும், இன்றைக்கி நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். 9 பேஜோ 10 பேஜோ வரப்போகுது. அது ஒரு 15 ரூபா தான் வரும். எங்கேயாவது போய் பிரிண்ட் அவுட் எடுத்து வந்து பிரிண்ட் அவுட்டில் உங்கள் பேரை எழுதி அதுக்கப்புறமா எனக்கு அதை வாட்ஸ்அப் பண்ணு. ரைட்டா? ஸோ இதுதான் நம்முடைய ப்ராஜெக்ட்டு. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே போகிறோம். நான் உங்களுக்கு எஜுகேஷன் வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நான் வந்து சம் செட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அது மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஒரு 1.5 hours ஆகும். கொஞ்சம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. ஓகே? முதல் ஸ்டெப்பு டேலியில் கம்பெனி கிரியேஷன். கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டேலி மேலே டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஐகான் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஐகான் உங்களுக்கு டேலி ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு டேலி ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா டபுள் கிளிக். டபுள் கிளிக் பண்ணி டேலியை ஓப்பன் பண்ணுங்க. லேப்டாப் இருக்கிறவங்க எனக்கு ப்ராஜெக்டை இமீடியட்டாக சப்மிட் பண்ணிடுங்க. லேப்டாப் இல்லாதவங்க, லேப்டாப் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்க ப்ரௌசிங் சென்டருக்கு போய் பாருங்கள். அதுவும் பாசிபிள் இல்லை அப்படின்னா நேராக என்னோடய ஆஃபீஸ் வாங்க. ஆஃபீஸ் டைமில் எப்போ வேணால் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இன்னும் சொல்ல போனாக்க என்கிட்ட ப்ராஜெக்ட் மிஷினும் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்பைரலே வந்து பிரிண்ட் அவுட்டும் எடுத்து கையோட ஸ்பைரலும் போட்டுட்டு சப்மிட்டும் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் ஒரு டெய்லி ஒரு 4 பேராக வந்தீங்கன்னா என்னோடய ஆஃபீஸில் நீங்களே ஸ்பைரல் பண்ணி நீங்களே என்கிட்ட சப்மிட் பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரி என்கிட்ட எல்லா செட்டப்பும் இருக்குது. ஸ்பைரல் மிஷின் வச்சுருக்கேன், லேமினேஷன் மிஷின் வச்சுருக்கேன். ரைட்டு. ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு ஸ்க்ரீனு. எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்? ஆல்ட் டபிள்யூங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு கேட்வே ஆஃப் டேலி வரும். அதை வந்து என்ன பண்ணணும்? ஷட் பண்ணணும். நீங்கள் புதுசாக கம்பெனி கிரியேட் பண்ண போகிறீங்க, அதனால் வந்து என்ன ஷட் பண்ணணும். ஷட் பண்ணிவிட்டு கிரியேட் கம்பெனி வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னா உங்கள் பேர் ஐஃபன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதோட கம்பெனி கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் யுவராணி. என்ன யுவராணி? நீங்கள் யுவராணி இனிஷியல் என்ன? யுவராணி இல்லையா? ஞானவித்யா. இனிஷியல் என்னம்மா? எஸ் ஞானவித்யா. கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணணும்? ஒரு நிமிஷம் பாருங்க. யார் வந்திருக்கா? வந்தது யார்? பார்த்திபா. ஒன்று நான் அனுமதிக்கிறேன், ஆனால் வரமாட்டேங்கிறாயே. அனுமதிக்கிறேன். ரைட். என்ன ஞான வித்யாமா? கம்பெனி பேர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்துக்கோ. எஸ் ஞான வித்யா. ஓகேவா? பிராக்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னம்மா? 1960 ஓகேம்மா. ஸோ இந்த மாதிரி கம்பெனி பேர் இருக்கணும். ஓகேவா? ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்கிறதுக்கு இந்த மாதிரி பேர் இருக்கணும். மெயிலிங் டீட்டெயிலும் அப்படியே இருந்துட்டு போட்டோம். இங்கே வந்து உன்னுடைய அட்ரஸை டைப் பண்ணணும். நான் என்னுடைய அட்ரஸை டைப் பண்ணுறேன். 10/2 பிருந்தாவனம், செகண்ட் சீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,31,000. ஓகேவா? பின்கோடோட போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா, ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, பின்கோடு இன்னொரு வாட்டி போடுங்க 6,31,000. ஃபோன் நம்பர் நீங்களாவே ஒரு ஃபோன் நம்பர் போடணும். இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாரு, எக்ஸல் ஷீட்டில் உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். ஓகேவா? எக்ஸல் ஷீட்டில் உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன்.
என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே போடணும். ஃபோன் நம்பர் 28361256 8 டிஜிட்டில் போதும். மொபைல் நம்பர் 8825470442. ஃபேக்ஸ் இருந்தால், மெயில் ஐடி இருந்தால் ராஜா ஸ்ரீனிவாசன் 1972 @gmail.com. வெப்சைட்டு www.jaminfoundations.org. ஓகேவா? .org. ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஃப்ரம் 1/4/2019. இங்கே பாருங்கள் என்னைக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. ஃபினான்ஷியல் இயர் எப்போ கொடுத்துருக்கேன்? 1/4/2019. 1/4/2019, 1/4/2019. டேலி வால்ட் பாஸ்வேர்டு வந்து நாட் அப்ளிகபிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கண்ட்ரோல் வந்து எஸ். ஓகேவா? டேலி வால்ட் பாஸ்வேர்டு வேண்டாம். செக்யூரிட்டி கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணணும்? எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு நேம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேபிட்டல் லெட்டரில் ஏ கொடுங்க. பாஸ்வேர்டு அதுவும் ஏ கொடுங்க, அதுவும் ஏ கொடுங்க. ஓகேவா? என்ட்ரு கொடுங்க. டேலி ஆடிட் ஃபியூச்சர் நமக்கு வேண்டாம். என்டர். ஓகேவா? ஸோ ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது? கம்பெனி கிரியேஷன். ஸ்டெப் வந்து என்னது? 1. முதல் ஸ்டெப் என்ன? கம்பெனி கிரியேஷன். ஸ்டெப் 1 வந்து கம்பெனி கிரியேஷன். ஓகேவா? முதல் ஸ்டெப் புரியுதாமா? முதல் ஸ்டெப் புரியுதா? ஸ்டெப் கம்பெனி கிரியேஷன், பேஸ் கரன்சி, என்டர் சேவ். முதல் ஸ்டெப். உங்களுக்கு அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பு நான் கொடுத்துருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பு நான் பண்ணுவேன். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு அதே மாதிரி நீங்களும் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் என்கிட்ட சப்மிட் பண்ணுங்க. டேலி ப்ராக்டிக்கல் போதும். அவ்வளோதான். இது அவ்வளோதான் ஞான வித்யா. இதுதான் ஞானம் வேணுங்கிறது. இதை அப்படியே ஒரு பிரிண்ட் எடுத்து இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட், ஒன்று ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட். கம்பெனி கிரியேஷன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட். அடுத்து வந்து பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணுறோமா? ஏஏ போட்டு இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட். கேட்வே. ரைட்டா? இப்போ வந்து என்னாச்சு? கேட்வே ஆஃப் டேலி வந்துச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன்? கிரியேட் த ஃபாலோயிங் அக்கௌண்டிங் குரூப். அக்கௌண்டிங் குரூப் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன குரூப் கிரியேட் பண்ணிட்டு சொல்லியிருக்கேன்? கேட்வே ஆஃப் டேலி, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, குரூப்பு, கிரியேட்டு. அப்படி போகணும். எப்படி போகணும்? உங்களுக்கு புரியுதா எப்படி போகணும்னு? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, குரூப்பு, கிரியேட்டு. அங்கே போயிட்டு இந்த 4 குரூப்பும் கிரியேட் பண்ணணும். இந்த 3 குரூப் நீங்கள் என்ன பண்ணணும்? கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்ன? குரூப் கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப்பு அக்கௌண்டிங் குரூப் கிரியேஷன். அக்கௌண்ட்ஸு குரூப் கிரியேஷன். ஓகேவா? இந்த ரெண்டாவது ஸ்டெப் எப்படி போகணும்? சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டாவது ஸ்டெப் எப்படி போகணும்? கேட்வே ஆஃப் டேலிலேருந்து கிரியேட். ஓகேவா? அங்கே வந்து நான் சில குரூப் கொடுத்துருக்கேன். என்னென்ன குரூப்பு? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட்டார் ஃபார் எக்ஸ்பென்ஸ், கிரெடிட்டார் ஃபார். ஸோ வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற குரூப்பு எதுக்கே வரணும்? கரண்ட் லைபிலிட்டிக்கே வரணும். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிற குரூப்பு எதுக்கே வரணும்? கரண்ட் லைபிலிட்டிக்கே வரணும். கண்ட்ரோல். இந்த மாதிரி குரூப் கிரியேஷனை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். கிரெடிட்டார் ஃபார் எக்ஸ்பென்சஸ் கம்ஸ் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட். அடுத்தது கிரெடிட்டார் ஃபார் சப்ளையர், அதுவும் சன்ட்ரி கிரெடிட்டார். இது ஒரு மொத்தம் 20 ஸ்டெப்பு பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு ஓவர். மூணாவது ஸ்டெப் பாருங்க. கிரியேட் த ஃபாலோயிங் லெட்ஜர் வித் த அப்ராப்ரியேட் குரூப் அண்ட் புட் த ஓப்பனிங் பேலன்ஸ். அடுத்த ஸ்டெப் என்ன? கிரியேட் த ஃபாலோயிங் லெட்ஜர் வித் த அப்ராப்ரியேட் குரூப் அண்ட் புட் த ஓப்பனிங் பேலன்ஸ். இதுதான் வந்து மூணாவது. மூணாவது ஸ்டெப் என்ன? இதுதான் மூணாவது ஸ்டெப்.
கிரியேட் த ஃபாலோயிங் லெட்ஜர் வித் அப்ராப்ரியேட் குரூப். ஓகேவா? அப்ராப்ரியேட் குரூப்போட என்ன பண்ணணும்? பேலன்ஸு கிரியேட் பண்ணணும். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். பவித்ரா உள்ள வந்துட்டாங்களா? பவித்ரா உள்ள வந்துட்டாமா? சரி, யாராவது வந்தா சொல்லுங்க, இன்னும் பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் வந்தாலும் எப்போ வந்தாலும் எல்லாம் என்னுடைய கண்மணிகள்ங்கிற காரணத்தால நான் எப்போ வேணாலும் அனுமதிப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்முடைய மாணவர்கள் போது கரெக்ட் டைத்துக்கு வரும், அதுதான் நல்லது. ரைட், ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் த ஃபாலோயிங் அக்கௌண்டிங் குரூப். ஃபாலோயிங் அக்கௌண்டிங் குரூப் யாராவது வந்தால் எனக்கு சொல்லுங்கள், சார் வந்திருக்காங்கன்னு ஒரு குரல் கொடுங்க. உடனே நான் வந்து மொபைலில் போயிட்டு லாகின் பண்ணி டக்குன்னு அட்மிட் போட்டு வந்துடுவேன். ஓகேவா? ஓஹோ, ஆமாம்ல. சரி, ரைட், ஓகே. சார் பி அனுஷியா தேவி. அனுஷா தேவி வண்டியா? ரைட், ஓகேம்மா, வாமா. ஆமா சார், இன்னைக்கு தான் சார் வந்திருக்கேன். ஏன் இவ்வளவு நாள் வரல? இல்ல சார், போன் அப்பா ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போயிடுவாரு, அதனால தான் சார் வரல. இனிமே அட்டெண்ட் பண்றேன் சார். அப்பா என்ன பண்றாரு? அப்பா ஆபீஸ் போயிட்டு இருக்காரு சார். அதான் என்னவா இருக்காரு கேட்டேன். அப்பா இப்ப வேலையை விட்டார் சார். ஹோட்டல் வைக்க போறோம் சார். நாங்க ஆக்சிஸ் பேங்க்ல லோன் குடுக்கறவரா இருந்தார் சார். ஏதாவது எனக்கு ஒரு லோனை கொடுத்துட்டு ரிட்டையர்ட் ஆகக்கூடாது அங்க இருந்து? நான் லோன் வாங்கி தருவாரா கேள்வி? லோனோடு அலையிற, லோன் கிடைக்க மாட்டேங்கிறது. ஆமா சார். ஆனா இப்ப விட்டுட்டார் சார். விட்டுட்டு இப்போ ஹோட்டல் வைக்க போறார் சார். சரி, ரைட், ஓகே. வாழ்த்துக்கள். ரைட், ஓகேம்மா. நம்மளுடைய ஸ்கோப் வேணும். முதல்ல வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர் கிரியேட். இந்த இடத்துல மல்டிபிள் லெட்ஜரை யூஸ் பண்ணி ஆல் ஐட்டம் போட்டு நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? அப்படியே எக்ஸல் ஷீட்டு உனக்கு கொடுத்துட்டேன். எக்ஸல்லேருந்து அப்படியே டேலிக்கு காப்பி பண்ணலாம். எக்ஸலில் காப்பி பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+C. டேலியில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+Alt+V. சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோ. இதை வந்து என்னால் ஒன்று ஒன்றா பேசுகிறது எல்லாத்தையும் எழுத முடியாது. ரைட்டா? நான் பேசும்போது லெக்சர் கொடுக்கும்போது முக்கியமானதெல்லாம் எழுதிக்கணும். எக்ஸலில் காப்பி பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+C. என்னது? Ctrl+C. டேலியில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+Alt+V. ரைட்டா? காப்பி பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்டு? எக்ஸலில் காப்பி பண்ணுறதுக்கு Ctrl+C. எக்ஸலில் காப்பி பண்ண Ctrl+C. பேஸ்ட் பண்ணும்போது இன் ஜெனரல் Ctrl+V. ஆனால் டேலியில் ஒரு ஆல்ட்டை ஆட் பண்ணிக்கணும், Ctrl+Alt. ரைட்டா? இப்போ அதை யூஸ் பண்ணி கடன்னு போடுறோம். Ctrl+Alt+V கம்ஸ் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. அமௌண்ட் அப்படியே காப்பி பண்ணுறோம். Ctrl+Alt+V ஒரு பேக் ஸ்பேஸ் என்டர். அமௌண்ட்டு மாத்திரம் போடும்போது என்ன பண்ணோம்? ஒரு பேக் ஸ்பேஸ் என்டர். ஓகேவா? அதாவது இந்த பேக் ஸ்பேஸை அடித்து என்டர் பண்ணுறதுக்கு ஒரு கதை ஒன்று, ஒரு 2 நிமிஷம் ஸ்டோரி சொல்கிறேன். திருவாலப்புத்தூர் கலியமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேளம் வாசிக்கிறவர். மேளம் வந்து அவ்வளோ அருமையாக வாசிப்பார். அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனாதிபதி விருது கொடுத்தாங்க. ஜனாதிபதி விருதை வாங்கிட்டு வெளியில் வராரு. வெளியில் வரும்போது ஒரு நிருபர் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. சார், நீங்கள் ஜனாதிபதி விருது வாங்கியிருக்கீங்க மேளத்துக்கு, இந்தியாவிலேயே சிறந்த மேளம் வாசிக்கிற கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இருக்கிறதுல நீங்கள் இந்த ஜனாதிபதி விருது வாங்கினது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும். அதில் வந்து இருக்கிறதுலே உங்களுக்கு எது மகிழ்ச்சியான தருணம் சார்? இப்போ நீங்கள் ஜனாதிபதி விருது வாங்கினதா அப்படின்னு. அதுக்கு அந்த நாதஸ்வர கலைஞர், சரி அந்த மேளம் வாசிக்கிற கலைஞர் என்ன சொல்றாரு?
அவர் என்ன ஜனாதிபதி என் வாசிப்பை கேட்டுட்டா விருது கொடுத்துருக்காரு. எத்தனையோ பயோடேட்டா பேப்பர் கீப்பர் இதெல்லாம் புரட்டி பார்த்துட்டு எத்தனையோ பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சைன் பண்ணி விருது கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுமே ஒழிய என்னை சந்தோஷப்படுத்தாது அப்படின்னா. அப்போ உங்களுக்கு எது சார் சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஒரே ஒரு நிமிஷம் அட்மிட் பண்ணிட்டு வந்துடுறேன். யார் வந்திருக்கா? ஓகே. அப்போ அந்த கலியமூர்த்திட்ட நிருபர் கேட்குறாரு, உங்களுக்கு எது சார் சந்தோஷமான செய்தி? ஜனாதிபதி விருது வாங்கிட்டது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அது கிடையாதுயா, நான் ஒரு கல்யாணத்துக்கு வாசிக்க போனேன். பிராமின் மேரேஜ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளை அழைப்பணும்னு நடத்துவாங்க. தெரியுமா உங்களுக்கு? மாப்பிள்ளை அழைப்பணும்னு நடத்துவாங்க. தெரியுமா தெரியாதா? பிராமின் மேரேஜில் பார்த்துருக்கீங்களா? தெரியாதா? பிராமின் யாராவது இருந்தால் தெரியுமே. தெரியுமாம்மா? யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு தெரியும். இப்போ கூட எங்கள் கல்யாணம் நடந்தது, எங்கள் பெரியப்பா பையன் கல்யாணம் நடந்தது. மாப்பிள்ளை அழைப்பு நடத்தலைன்னா மாப்பிள்ளை அழைப்பு பிராமினில் வந்து மாப்பிள்ளை அழைப்புன்னு ஒரு சம்பிரதாயம் நடக்கும். எதுக்காக அப்படின்னா, மாப்பிள்ளையை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய ஜீப்பில் மேலே ஏற்றி மாப்பிள்ளையை உட்கார வச்சு ஊர்வலமாக அழைச்சிட்டு வருவாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த மாப்பிள்ளை யாரையும் ஏமாத்திருக்கக்கூடாது ஏற்கனவே கல்யாணம் பண்ணி. அந்த மாதிரி ஊர்வலம் அழைச்சிட்டு வரும்போது சப்போஸ் எவனாவது பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நமக்கு தகவல் கிடைத்து நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல நோக்கம் பாரு. அந்த மாதிரி நோக்கத்துக்கு அழைச்சிட்டு வராங்க மாப்பிள்ளை. அதுக்காக தான் மாப்பிள்ளை எப்படி நடத்துறாங்கன்னு தெரியல. என்னம்மா? ஹலோ சார், எஸ் பவித்ராக்கு உங்களோட ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குதா சார்? ஒரு வாட்டி வெளியில போயிட்டு வர சொல்லுங்க. வெளியில போயிட்டு வர சொல்லுங்க. ஓகே சார். இந்த பேக் ஸ்பேஸுங்கிற வார்த்தையாக உங்களுக்கு நான் சொல்றது. இப்போ ஸ்டோரி வந்து பேக் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஞாபகம். இது வந்து நல்ல அருமையான ஒரு யுக்தி. அதுக்காக சொல்றேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அந்த மாதிரி மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலம் நடந்துட்டு வந்தது. மாப்பிள்ளையை வந்து அந்த மாதிரி மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலம் நடந்து வரும்போது 2 பெட்ரோமாஸ் லைட்டு முக்கியமாக இருக்கும். யார் பக்கத்தில் இருக்குன்னா, பெட்ரோமாஸ் லைட்னா தலையில் ஏந்திட்டு வருவாங்க. அந்த பெட்ரோமாஸ் லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பக்கத்தில் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க பக்கத்தில் இருக்கும். அந்த மேளம் வாசிக்கிறாங்கள அவங்ககிட்ட இருக்கும். அது மாதிரி என்ன, நாதஸ்வரம் மேளம் வாசிக்கிறவங்க அவங்க பக்கத்தில் இருக்கும். அப்போ வந்து என்னென்னா, நாதம் வாசிக்கும் போது அந்த பெட்ரோமஸ் லைட்டை தூக்கின்னு வந்தான் பாரு. இவரோட வாசிப்பை கேட்டு என்ன பண்ணால், ஒரு வாட்டி பெட்ரோமஸ் லைட்டை அப்படி மேலே தூக்கி போட்டு கை தட்டிட்டு அப்புறம் வந்து அந்த பெட்ரோமஸ் லைட்டை பிடிச்சான். இவர் வந்து ஒரு அருமையான ஒரு இது வாசிப்பார். ஒரு என்ன சொல்கிறதுன்னா, மோனத்தில் ஒரு மாதிரி ஒரு இது வாசித்தார், ஒரு ரிதமோ ஏதோ ஒன்று. அந்த வாசிப்பை கேட்டுட்டு பெட்ரோமஸ் லைட்டை மேலே தூக்கி போட்டுட்டு கையை தட்டிட்டு அப்படி பெட்ரோமஸ் லைட்டை பிடிச்சான். அந்த மாதிரி ரசித்து பண்ணாம்பார். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா. அந்த மாதிரி டேலியில் இது உங்களுக்கு என்ன, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா? காப்பி பண்ணுறதுக்கு Ctrl+C, பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+Alt+C, Ctrl+Alt+V, ஒரு பேக் ஸ்பேஸ் தான். புரியுதா? ஒரு ரிதம் தான். ஓகேவா? ஹலோ, நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன் மேடம். பரவாயில்ல மேடம். நான் ஒரு 1 o'clock மேலே பேசுவேன் மேடம். ஓகே மேடம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, டேலிலேருந்து எக்ஸல்லேருந்து டேலிக்கு எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னா, Ctrl+C, Ctrl+Alt, ரைட்டா? அந்த மாதிரி என்ன பண்ணால் நம்ம கடன்னு எல்லாத்தையும் போடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+Alt+V கொடுக்கும்போது ஒரு பேக் ஸ்பேஸ் ஒன்று அடித்து என்டர் பண்ணு. அவ்வளோதான். எப்படி அந்த மிருதங்கம் வாசிக்கிறது, ட்ரம் வாசிக்கிறதுலாம் கொஞ்சம் ஸ்டைலாக பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் ஸ்டைலாக பண்ணுங்க. தட்ஸ் ஆல். ஓகேவா? ரைட். ஜென்ரல் ரிசர்வ்
ஜென்ரல் ரிசர்வ் கம்ஸ் அண்டர் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். அடுத்தது அமௌண்ட்டை காப்பி பண்ணிக்கோ. இங்கே காப்பி பண்ண கண்ட்ரோல் சி, இங்கே கண்ட்ரோல் ஆல்ட் வி போட்டு பேக் ஸ்பேஸ் என்டர். ஓகேவா? அடுத்தது கேபிட்டல் ரிசர்வ். எல்லாமே உங்களுக்கு நான் குரூப்போட கொடுத்துட்டேன். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். அப்புறம் வந்து இங்கே அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் வி போட்டு பேக் ஸ்பேஸ் என்டர். அடுத்தது லோன் ஃப்ரம் ஹெச்டிஎஃப்சி அக்கௌண்ட். இங்கே வந்து கண்ட்ரோல் ஆல்ட் சி, கண்ட்ரோல் ஆல்ட் பி. இது வந்து எதுக்கே வரும் அப்படின்னா லோன்ஸ் லைபிலிட்டி அப்படிங்கிறது. இங்கே வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட். ஓகேவா? அடுத்தது ரன்பீர் லிமிடெட். நான் வந்து இந்த மாதிரி ரெட்டு கலர்லையோ இல்லை ஸ்டாரோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ரெட்டோ ஸ்டாரோ கொடுத்தேன் அப்படின்னா யூ ஹாவ் டு பி வெரி கேர். அதை வந்து என்ன பண்ணலாம், பின்னாடி பண்ணலாம். அது ரெண்டையும் விட்டுரு. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் கம்ஸ் அண்டர் ப்ரொவிஷன்ஸ். எதுக்கே வரணும்? ப்ரொவிஷன்ஸ்க்கே வரணும். அமௌண்ட் எவ்வளவு? 15,000. எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்கள் வேகமாக பண்ணணும். ஓகேவா? இங்கே வந்து கண்ட்ரோல் ஆல்ட் சி, கண்ட்ரோல் ஆல்ட் வி. அவுட்ஸ்டாண்டிங் வந்து 16,500. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் 16,500 ரூபாய். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் டெலிஃபோன் பில். அவுட்ஸ்டாண்டிங் டெலிஃபோன் பில். அவுட்ஸ்டாண்டிங் டெலிஃபோன் பில்லு கம்ஸ் அண்டர் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஒன்லி. அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35,000. ஒரு 10 என்ட்ரி போட்டதும் உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சேவ் பண்ணிக்கும். இல்லைன்னா செஞ்ச வேலையை திரும்பி செய்கிற மாதிரி ஆகும். அவுட்ஸ்டாண்டிங் ஏஎம்சி. அவுட்ஸ்டாண்டிங் ஏஎம்சி கம்ஸ் அண்டர் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அவுட்ஸ்டாண்டிங் ஏஎம்சி கம்ஸ் அண்டர் என்ன குரூப்பு? அது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் கிரெடிட்டார். ஓகேவா? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் கிரெடிட்டார். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் கிடையாது, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் கிரெடிட்டார். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் கிரெடிட்டார். ஓகே சார், ரைட். ஓகே, நான் உங்களுக்கு அந்த குரூப் மாத்திரம் கொஞ்சம் கரெக்டாக போகிறேன். 16,500. அவுட்ஸ்டாண்டிங் டெலிஃபோன் பில். அவுட்ஸ்டாண்டிங் டெலிஃபோன் பில் ஆல்ரெடி கிரியேட்டடா? பண்ணக்கூடாது. லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் பில்டிங் கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். அமௌண்ட்டை காப்பி பண்ணிக்கோ. பேக் ஸ்பேஸ் என்டர். பிளான்ட் அண்ட் மெஷினரி. பிளான்ட் அண்ட் மெஷினரி கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். அமௌண்ட்டை காப்பி பண்ணிக்கோ. கண்ட்ரோல் ஆல்ட் சி, கண்ட்ரோல் ஆல்ட் வி, ஒரு பேக் ஸ்பேஸ் என்டர். ஒரு பேக் ஸ்பேஸ் என்டர். அந்த மாதிரி போடணும். ஓகேவா? அந்த ரிதம் வாசிக்கணும். அப்படி இந்த ட்ரம்ஸ் எப்படி வாசிப்பாங்க அந்த மாதிரி ட்ரம்ஸ், சிவமணி மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், டேலி வந்து அப்படியே கையில் பேசணும். அப்படியே என்ன பண்ணணும், பேசணும். லோக்கல் பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் லெட்ஜர் நம்ம வந்து வெளியில் போய் கிரியேட் பண்ணிக்கலாம், இப்போ வேண்டாம். ஓகேவா? ஜிஎஸ்டி நம்ம கிரியேட் பண்ணணும், அலாம் இந்த ஜிஎஸ்டி. அதனால் பர்ச்சேஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ண வேண்டாம். கம்ப்யூட்டர் அண்ட் பெரிபரல்ஸ் கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸ்டு அசெட்ஸு. அமௌண்ட் போட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேரு கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸ்டு அசெட்ஸு. இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ். அடுத்தது அபீர் பிரைவேட் லிமிடெட். இதுவும் வந்து அப்புறமா பண்ணுங்க. ரைட்டா? இதுவும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அப்புறமா பண்ணுங்க. நான் சொல்லும்போது பண்ணுவாங்க. இது பண்ணுங்க. ரெட்டில் இருக்கிறது அப்புறமா பண்ணுங்க. ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் கம்ஸ் அண்டர் கரண்ட் அசெட்ஸ். எவ்வளோ அமௌண்ட்டு? கரண்ட் அசெட்ஸு 45,120. 45,120. நெக்ஸ்ட் லோன் டு எம்ப்ளாயி கம்ஸ் அண்டர் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அசெட்ஸ். லோன்ஸ் அண்டு அட்வான்சஸில் அசெட்டில் வரணும். எவ்வளோன்னா 1,54,800. ஒரு பேக் ஸ்பேஸ் என்டர். கேஷ் அக்கௌண்ட்டு நான் வந்து ஸ்டார் போட்டிருக்கேன். ஸ்டார் போட்டிருந்தா என்ன பண்ணணும், அதை வந்து பின்னாடி பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டார் போட்டிருந்தா பின்னாடி பண்ணுங்க. அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க். நீங்கள் பேங்க் லெட்ஜர்னாலே அதுக்கு வந்து நீங்கள் சில மாடிஃபிகேஷன்ஸ் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதெல்லாம் பண்ணணும். பேங்க் லெட்ஜர் வந்து சிங்கிளில் போய் ஆர்டர் பண்ணுங்க. அப்புறமா கம்ஸ் அண்டர் பேங்க் அக்கௌண்ட்டு என்டர் என்டர் என்டர். ஓகேவா?
என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. இப்போ விடுபட்ட லெட்ஜர்லாம் எதெல்லாம் நம்ம விடுபட்டிருந்தோமோ அந்த லெட்ஜர்லாம் ஒன் பை ஒன் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரன்பீர் லிமிடெட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கம்ஸ் அண்டர் கிரெடிட்டார் ஃபார் சப்ளை. ரன்பீர் லிமிடெட்ங்கிறது கிரெடிட்டார் ஃபார் சப்ளை. அதை வந்து சிங்கிள் லெட்ஜரில் மெயின்டைன் பில் வைஸ் டீடைல் எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணி பண்ணணும். இதுக்கான பிரேக்கப்பு கீழே இருக்குது. இதுக்கான பிரேக்கப் வந்து என்ன இருக்குது, கீழே இருக்குது. அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், கிரியேட். அதை வந்து ரன்பீர் லிமிடெட் அப்படின்னு கொடுத்து அண்டர் சன்ரி டேட்டாவில் போயிட்டு மெயின்டைன் பில் வைஸ் டீடைல் எஸ் கொடுக்கணும். இல்லைனா F11 F1ல் மெயின்டைன் பில் வைஸ் டீடைல் நீங்கள் என்ன பண்ணணும், எஸ் கொடுத்துட்டு வரணும். ஓகேவா? F11ல் F1 டீடைல் மெயின்டைன் பில் வைஸ் டீடைல் இங்கே எஸ் கொடுக்கணும். இங்கே எஸ் இருந்தால் உங்களுக்கு அங்கே வந்து டேட்டா லெட்ஜரில் பில் வைஸ் டீடைல் எனேபிள் ஆகிடும். டிஃபால்ட் கிரெடிட் பீரியட்ஸில் ஒரு 15 days அப்படின்னு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து அப்படியே சேவ் பண்ணிட்டே வந்துடும். ஓகேவா? சாரி, பிரேக்கப் கொடுக்கணும். பிரேக்கப் எப்படி கொடுக்குறது, ஆல்ட் போயிட்டு ரன்பீர் லிமிடெட் அதை செலக்ட் பண்ணுங்கள். ஓப்பனிங் பேலன்ஸ் போடுங்க. ரன்பீர் லிமிடெடோட ஓப்பனிங் பேலன்ஸ் 2,54,100 ரூபாய். இதை போட்டிங்கன்னா இதுக்கான பிரேக்கப் என்ன அப்படின்னு கேட்கும். இதுக்கான பிரேக்கப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கும். ரன்பீர் லிமிடெடுக்கு பிரேக்கப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே இருக்கும். இங்கே வந்து 2016 கொடுத்துருக்கேன், சாரி 2018 போட்டுக்கலாம். ஓகேவா? டேட் வந்து 1/7/2018. டேட்டு மாற்றிக்கோ, 2/10/2018, 31/1/2018. ஓகே. ஓகேவா? இந்த 2016 இருக்கிறதுலாம் 2018 போட்டுருங்க. 2016 இருக்கிறதுலாம் என்ன பண்ணணும், 2018 சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? 2016 இருக்கிறதா 18 போட்டுருங்க. இப்போ ரன்பீர் லிமிடெடுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணணும், ஜிஎஸ்டி நம்பர் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிக்கணும். கிரியேட் த ஃபாலோயிங் லெட்ஜர் பேலன்ஸு. அதுக்கு இதை வந்து 3ஆவது ஸ்டெப்பாக வச்சுக்கிட்டு F11 F3ல் ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிக்கணும். F11 F3ல் எனேபிள் ஜிஎஸ்டி இந்த ஸ்டெப்பை பண்ணிவிட்டு அப்புறமா வாங்க. ஓகேவா? இப்போ வந்து F11 ஏன்னா இங்கே ஜிஎஸ்டி நம்பர் போடணும் இங்கே. அதனால் F11 F3 ஒரு 5 நிமிஷம் சார் முடிச்சிருக்கேன். F11 F3ல் ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிக்கு ஜிஎஸ்டி நம்பர் போடணும். உங்கள் கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர் என்னவோ அந்த கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர் போடணும். கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33 சொல்லுமா, உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் இங்கே போட்டுக்கணும். இது ஒன்றே நான் பாயிண்ட் விட்டுட்டேன், இது மாத்திரம் ஆட் பண்ணி. ஓகேவா? இந்த இடத்துல ரன்பீர் லிமிடெடோட ஜிஎஸ்டி நம்பர் போடணும். ரன்பீர் லிமிடெடோட ஜிஎஸ்டி நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். இது வந்து ரன்பீர் லிமிடெடோட ஜிஎஸ்டி நம்பர் எங்கே இருக்குது, இதை கொடுக்கலையா நான் உங்களுக்கு? சரி, ரைட், ஓகே, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ரன்பீர் லிமிடெடுக்கு 33 நான் உங்களுக்கு நல்ல நம்பர் கொடுக்குறேன். 33 AAGCM 0529 K1Z0. யாருமா வந்திருக்கா? ஓகே. அதே மாதிரி கோஸ்வாமிக்கு அவருக்கும் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருவோம். 33
ஏஏ கே கோஸ்வாமி பிஜி 5326 கே 1Z0. ஸோ ரெண்டு பேருக்கு நம்பர் கொடுத்தாச்சு. இப்போ ரன்பீர் லிமிடெடுக்கு ஜிஎஸ்டி நம்பரு அதை வந்து இந்த இடத்துல போடணும், ஜிஎஸ்டி நம்பர். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டு இந்த 2,54,100 இதுக்கான பிரேக்கப் இங்கே போடணும். இந்த பிரேக்கப் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே உங்களுக்கு கீழே இருக்குது. இந்த பிரேக்கப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன்பீர் லிமிடெடோட பிரேக்கப் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? இவருடைய பிரேக்கப் இங்கே கொடுத்துருக்கேன். அந்த பிரேக்கப் போடணும். இந்த டேட்டு போட்டு நேம் அப்படிங்கிற இடத்துல இந்த பில் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த பில் நம்பர் போடணும். அமௌண்ட்டுங்கிற இடத்துல இந்த இடத்துல அமௌண்ட் காலம் கொஞ்சம் தெரியாமல் இருக்குது, நான் வந்து எடுத்து விட்றேன் லைட்டாக. அமௌண்ட் காலம் பார்த்தீங்கன்னா 65,000. இந்த பில்லு 21 நாளில் தரணும். எது? இந்த 65,000 பில். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 2/10/2008. ஒரு 2 நிமிஷம். 2/10/2018 P0160 அடுத்த பில்லு கால்குலேட் பண்ணணும். அடுத்த பில்லு இதுவும் வந்து 21 நாள் கிரெடிட்டு 70,000. மூணாவது பில் P0205 31/1/2018 P05. இதுவும் 21 நாள் கிரெடிட்டு. எவ்வளோ அமௌண்ட்னா 1/19. இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், என்டர் கொடுத்து சேவ் பண்ணு. ஓகேவா? என்டர் கொடுத்து சேவ் பண்ணு. எதுமா? ஒரே ஒரு லெட்ஜர் மாத்திரம் ஸ்கிரீன் பண்ணு. ஆமாம், ஒரு ரன்பீர் லிமிடெட்னு ஒரே ஒரு லெட்ஜர் மட்டும் எடுத்தால் போதும். அதாவது பில் பை டீட்டெயிலுக்கு ஒரு லெட்ஜர் எடுத்தால் போதும். 4 இருக்கு, கோஸ்வாமிக்கு 4 இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் 1 எடுத்தால் போதும். ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுறதுக்கு 1 எடுத்தால் போதும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்வாமி பிரைவேட் லிமிடெட். கோஸ்வாமி பிரைவேட் லிமிடெடுக்கு அடுத்த லெட்ஜர் அதே மாதிரி கிரியேட் பண்ணும். கோஸ்வாமி பிரைவேட் லிமிடெட் அக்கௌண்ட்ஸு லெட்ஜர் கிரியேட். ஓகேவா? கோஸ்வாமி பிரைவேட் லிமிடெட் கம்ஸ் அண்டர் சண்டே டெட்டார். இவருக்கு 21 நாள் கிரெடிட் கொடுங்க. ஓகேவா? அவருக்கு நீங்கள் அட்ரஸ்லாம் நீங்கள் வந்து எதுவுமே பிளாங்காக விடாதீங்க, அட்ரஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அவருடைய ஜிஎஸ்டி நம்பர் இங்கே இருக்குது, அவரோட ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது. நான் உங்களுக்கு ரிவைஸ்டு ஜிஎஸ்டி நம்பர் தரேன். ஓகேவா? கோஸ்வாமிக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா அங்கே மேலே போய் பாரு. கோஸ்வாமி வந்து பார்த்தீங்கன்னா 2,25,000 வரணும். அந்த 2,25,000க்கு என்ன பிரேக்கப் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகேவா? இதில் வந்து கோஸ்வாமியும் எடுக்கணும், ரன்பீர் 4 லெட்ஜர் மாத்திரம் எடுக்கணும். முக்கியமானது இந்த ரெட்டிங்கில் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. லெட்ஜர் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லெட்ஜர் பிரிண்ட் எடுங்க, தப்பு இல்லை. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஸ்வாமி எவ்வளோ இருக்குது? 2,25,000. ஓகேவா? 2,25,000 வர வேண்டியிருக்கு. அதுக்கு பிரேக்கப் என்ன அப்படின்னு கேட்டால் 1/2/2018. கோஸ்வாமி சன்ட்ரி டெட்டார் தாம்மா, சன்ட்ரி கிரெடிட். நான் வந்து மேலே தப்பாக போட்டேன். ரன்பீரும் கோஸ்வாமி டெட்டார். இது வர மேலே பார்க்குறாரு. ரன்பீரும் கோஸ்வாமியும் சன்ட்ரி கிரெடிட்டாரா? ஆமாம். இதுக்கப்புறம் டெட்டார். ரைட்டு, ஓகே. சரி, ரைட்டு, மாற்றிங்க. ரன்பீரும் கோஸ்வாமியும் சன்ட்ரி டெட்டார், சன்ட்ரி கிரெடிட்டார் இல்லையா? அங்கே மேலே போய் மாற்றிங்க, அதுவும் மாற்றிட்டு வந்துடலாம். அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ஆல்டர். பரவாயில்ல, ஞான வித்யா, வெரி குட். ரன்பீர் லிமிடெட் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார், நாட் டெட்டார். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் பேலன்ஸ் வராது, கிரெடிட் பேலன்ஸ் வரும். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னது? டெபிட் பேலன்ஸ் கிடையாது, கிரெடிட் பேலன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிரெடிட் பேலன்ஸ், அது மாதிரி தான் மாற்றணும். ஓகேவா? கிரெடிட் பேலன்ஸ் தானே இருக்குது, சன்ட்ரி கிரெடிட்டாக. இங்கே பேலன்ஸ் எதுவுமே கொடுக்கவே இல்லை, கிரெடிட்டாக டெபிட்டாக கொடுக்கவே இல்லை. ஓகே, வெரி குட். ஞான வித்யாவுக்கு வெரி குட். இப்போ கோஸ்வாமி பிரைவேட் லிமிடெட் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் கிரியேட்டு. கோஸ்வாமி பிரைவேட் லிமிடெட் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். நார்மலாக 21 days கிரெடிட் கொடுங்க. அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டே வாங்க.
அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டே வந்து என்ன பண்ணணும், அமௌண்ட் காலம் போடுங்க 2,25,000. இது ஜிஎஸ்டி நம்பர் போடுங்க, இவரோட ஜிஎஸ்டி நம்பர் போடுங்க. ஜிஎஸ்டி நம்பர் போட்டு அமௌண்ட் போடுங்க 2,25,000 கிரெடிட் பேலன்ஸ் போட்டு அதுக்கான பிரேக்கப் வந்து கீழே இருக்கு. அதுக்கான பிரேக்கப் வந்து என்ன இருக்கு, கீழே இருக்கு. அதுக்கான பிரேக்கப்பு சார் எனக்கு உங்க ஃபேஸ். என்னது பேசலாம் தெரியுது. ஹலோ யார் பேர் என்ன, மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. presentation tab தனியா இருக்கு பாரு, அது போய் கிளிக் பண்ணு. tab கிளிக் பண்ணனால அப்படி இருக்கும். presentation தனியா இருக்கும், அது போய் கிளிக் பண்ணா chat வரும். ஒரு வாட்டி வெளியில் போயிட்டு வாமா, ஒரு வாட்டி வெளியில் போயிட்டு வந்துட்டு என்னோட ப்ரெசன்டேஷன் பாருங்கள். அது ஒரு பின் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் நவுறாது, அப்படியே இருக்கும். இப்போ அந்த 2,25,000க்கு பிரேக்கப் நம்ம என்ட்ரி பண்ணணும். ஓகேவா, 1/2/2018 பில் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோ. 21 days கிரெடிட் இந்த பில்லுக்கு. அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,15,000. 15 நாள் கிரெடிட், 15 நாள்னா 15 நாள் போட்டுக்கோ. அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,50,000. 1,50,000. ஓகேவா, பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது பில்லு 3/1/2018. 3/1/2018. 3/1/2018னா டேலியில் என்ட்ரி ஆகாது. அதனால் 2/1/2018ன்னு மாற்றிக்கும். டேட் வந்து என்ட்ரி ஆகணும்னா அப்படியே ஸ்டக்காகி நிற்க வேண்டாம். 1/2 இருக்கா அப்படின்னா அடுத்த டேட்டு 2/2/2018. ஓகேவா, எஜுகேஷன் வெர்ஷனில் 1/2/31 3 தேதி தான் வேலை செய்யும். அதனால் நீ வந்து டேட்டை மாற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா, ரைட். இப்போ 2/2/2018 இந்த பில்லில் வர வேண்டிய காசு 72,500 ரூபாய். ஓகேவா, எந்த டேட்டில், 2018 இந்த பில்லில் இந்த பில் இருக்கு இல்லையா, இந்த பில்லில் வர வேண்டிய காசு வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 நாள் கிரெடிட்டுக்கு எவ்வளோ வரணும், 72,500 ரூபா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது ஆன் அக்கௌண்ட்டு. பேலன்ஸ் இருக்கிற 2,500 ரூபாய் எனக்கு எந்த பில்லுக்கு நான் தரணும் அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலாக நான் வந்து 2,4 லட்சம் தரணும். முதல் பில்லுக்கு 1,50,000 லட்சமும், ரெண்டாவது பில்லுக்கு 72,500 ரூபாய் இருக்குது. பேலன்ஸ் 2,500 ரூபாய் வந்து நான் எந்த பில்லுக்கு தரணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்போ இது மாதிரி தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன் அக்கௌண்ட்டில் வச்சுக்கணும். whenever we come to make payment, you can make payment, no problem. ஓகேவா, ரைட்டு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கிரியேட் த ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகேவா, என்ட்ரு கொடுத்து ஓப்பனிங் பேலன்ஸை கிரியேட் பண்ணணும். ரைட்டா. ஸோ நம்முடைய ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, நான் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு கஷ்டமாயிடும். ஸோ தட் இப்போ மணி என்ன இருக்கு, ஆமாம், எல்லாரும் பசியில் இருப்பேன். ரைட்டா, நீ என்ன பண்ணுங்கள், இது வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணதை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். சாப்பிட்டுட்டு எல்லாரும் எகைன் 1:30க்கு வி ஹாவ் டு கெட் அசம்பிள். ரைட்டா, 1:30க்கு அசம்பிள் வாங்க. வரலாம்ல, கிடுகிடுன்னு எல்லாரும் சாப்பிட்டுட்டு வரணும். 1:30க்கு எல்லாரும் வந்துடணும். இந்த 40 பேர்னா 40 பேரும் அப்படியே எனக்கு 1:30 மணிக்கு வந்துடணும். வந்துட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பேலன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். நானும் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிடுறேன். இந்த ப்ராஜெக்டை எனக்கு பண்ணிவிட்டு எனக்கு 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நான் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராக்டிக்கல் மார்க் உங்களுக்கு நான் போட முடியும். நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து சார்னாலாம் வேலைக்கு ஆகாது. நான் மார்க் விஷயத்தை உங்களுக்கே தெரியும். நான் கொஞ்சம் ரைட்டா. ஓகே, தேங்க்யூ வெரி மச். பாய். வெல்கம். எல்லாரும் போயிட்டு கீழே சாப்பிட்டு வாங்க. தேங்க்யூ. ஓப்பனிங் பேலன்ஸ் இன்னைக்கு எனக்கு போட்டு எனக்கு மெயில் பண்ண எல்லாருமே.